நான் போன சாப்டர் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், அடுத்த வரப்போ சாப்டர் கண்டிப்பாக மஜாவான சாப்டர் இருக்க போகுதுன்னு. அப்படி நான் நினச்ச மாதிரியே பயங்கர மஜாவான சாப்டர் அந்த சாப்டர் அமைஞ்சதுக்கு. ஹைலைட்டுன்னு சொல்றதுக்கு இந்த சாப்டரில் நடந்திருக்கு ஒன்றா ரெண்டா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அப்படி என்னென்ன நடந்திருக்கு அப்படின்ற ஒன்று நம்ம வரிசையாக சொல்ல போகிறேன். ஸோ அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதுதான் ஒன் பீஸ் சாப்டர் 1187 என்னோட ஒப்பீனியன் அண்ட் பிரேக் டவுன். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் நம்ம போன சாப்டரில் பார்த்துருப்போம், லூஃபி ஈமு மூஞ்சிலே ஒன்று வச்சிருப்பான். இதோ இந்த பஞ்சை லூஃபி ஏனோ தானோ தான் அடிக்காமல் நல்லா பவர் கொடுத்து அடிச்ச மாதிரி காமிச்சிருக்காங்க. அதில் அடித்து ஈமு எங்கேயோ போகிறான். அதை பார்த்து லோக்கியுமே செம சாக்கு. அப்படி அடி வாங்கி யாரில் இருக்கும் போதே அவன் ஏதோ பவர் யூஸ் பண்ணுறான். இப்போ லோக்கியும் லூஃபியும் பேசுறதை காட்டாங்க. அப்போ லோக்கி சொல்கிறான், நீ அவனை நல்ல அடி தான் அடிச்சிருக்க, ஆனால் நீ இங்கே அடிச்சிருக்க காரணம் நான் இவ்வளோ நேரம் அவனுக்கு கொடுத்த டேமேஜ் தான் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு லூஃபி சொல்கிறான், உன்னை பார்த்தாலே தெரியுது நல்லா தர்மடி வாங்கியிருக்கேன்னு, ஸோ இதுக்கு மேலே நான் பார்த்துக்கேன், நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறான். அப்போ திடீர்னு லோக்கியோட நெஞ்சு மேலேயும் லூஃபியோட ஷோல்டர் மேலேயும் ஏதோ ஒரு பிளாக் கலரில் ஒரு ஃப்ளேம் மாதிரி வருது. அந்த ஃப்ளேமால் அவங்களுக்கு எந்த டேமேஜ் ஆகலை, அதனால் அவங்களுக்கு சுடக்கூட செய்யலை. ஆனால் அவங்களால அதை போக வைக்க முடியல. அது மேற்கொண்டு ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும்போது தூரத்துலேருந்து ஈமோவை காட்டாங்க. ஈமோ ஸ்டிக்மா அப்படின்ற அட்டாக் லான்ச் பண்ணுறான். அந்த அட்டாக் அந்த ஃப்ளேம் இருந்துச்சுல கரெக்டாக அதே ஸ்பாட்டில் அடிக்குது. அந்த அட்டாக்னு பார்க்கறதுக்கு ஏதோ ஸ்வாடை வச்சு சொருகின மாதிரி தான் இருக்குது. சுருகி இவனுடைய முதுகுலேருந்து அப்படி பின்னாடி வந்துச்சு. அவன் அடித்து பறந்து விழுந்துட்டான் லோக்கி. இப்போ அங்கேயே அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்கே நம்ம புதுக்கோட குரூப்பை காட்டாங்க. இவங்க இம்பிட்டுனே அந்த ஐஸை அந்த அடி அடிச்சும் அதில் ஒரு கீழல் கூட விழுந்துருக்காது. இது எப்படி உடைக்கும் தெரியாமல் அவங்க முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி என்ன செய்யுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது டம்முன்னு அந்த ஐஸ் மேலே நம்ம லோக்கி பொத்துன்னு விழுகுதான். அதுவும் ஐஸ் மேலே அவன் மட்டும் விழுந்துக்க மாட்டான், அந்த ஹேமர் அந்த ஐஸ் மேலே பட்டு அப்படி கீழே விழுந்துருக்கும். அப்படியே நம்ம லோக்கியை காட்டாங்க. ஆளை கம்ப்ளீட்டாக ட்ரெயின், அவன் எந்திரிக்கவே முடியாத நிலைமையில இருக்கான். அங்கிட்டு பார்த்தா அந்த ஐஸ் ராக்னி அவன் மேலே திரும்ப விழுந்துருக்கும்ல, அந்த பவர் அண்டுவாகி அந்த ஐஸ் அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஐஸ் மெல்ட் ஆக பார்த்துட்டு நம்ம புதுக்கும் பிரின்சஸ் ஷூரி அப்படின்னு சொல்லி கத்துறான். இப்போ திரும்ப லூஃபி என்ன பண்ணாங்க கேட்டாங்க. அங்க லூஃபி அங்கே லோக்கி அடி வாங்கிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஈமு அவனை அதே அட்டாக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண பார்க்கலாம். லூஃபி சுதாச்சு அந்த கேப்பை தூக்கி வீசுவான் பாருங்க. அந்த கேப்பை அட்டாக் பண்ணி பறக்க விடுதான். அங்கேயே அந்த சீனும் கட்டு. இதுக்கடுத்து நம்ம ஜோரோ இருக்க சீனை கேட்டாங்க. ஜோரோ எங்கே இருக்கானா, அந்த சம்மர்ஸ் இருக்கான்ல, அவன் அந்த கடத்திட்டு போகக்கூடிய அந்த குழந்தை எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணதுக்கு ஒரு கப்பலை ரெடி பண்ணி வச்சிருப்பான்ல, அந்த கப்பலை நம்ம சம்மர்ஸ் இருக்கான். கரெக்டாக அந்த கப்பலோட உச்சியில் நம்ம ஜோரோ உட்காந்துக்கிட்டு ஆரா ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ சம்மர்ஸ் சொல்லுவான், நீ இங்கே என்ன பண்ணுற, இப்போ தானே உன்னை வில்லேஜில் அடிச்சு போட்டேன், திரும்ப அடி வாங்கின ஆசையா அப்படின்னு கேட்டுருப்பான். அதுக்கு ஜோரோ, நீ இங்கே ரீயூனியனை கெடுத்துட்ட அப்படின்னு சொன்னதுக்கு சம்மர்ஸ் சொல்லுவான், அதுக்கு என்னை மன்னிச்சுக்க, நாங்கள் இங்கே வந்ததே ஒரு 20-30 சின்ன பசங்களை தூக்கிட்டு போகிறதுக்கு தான். என்னுடைய அசோசியேட் ஒருத்தன் அந்த வேலையை தான் பார்க்க போயிருக்கேன். அவன் அந்த சின்ன பசங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்தோடனே நாங்கள் எங்கள் வேலையை பார்க்க போயிருந்தோம், நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கு ஜோரோ சொல்லியிருப்பேன், உங்கள் அசோசியேட்டு போன அதே இடத்துல தான் எங்கள் அசோசியேட்டும் போயிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு உன் அசோசியேட்டு திருப்பி வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அங்கே போயிருக்கிற ஆள் இப்படி, அவன் கண்டிப்பாக அவனை கொல்லாமல் வரமாட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பான். நம்ம எத்தனையோ தடவை சாஞ்சி ஜோரோவுக்கு பில்டப் கொடுத்து பார்த்துருப்போம். ஆனால் இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் ஜோரோ சாஞ்சிக்கு இப்படி ஒரு பில்டப் கொடுப்பான்னு நான் சுத்தம் அது பார்க்கல. முதல் சீனு இப்படி ஜோரோ பஞ்ச் டைலாக் பேசி முடிச்ச உடனே சம்மர்ஸ் ஜோரோவை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இப்படியே அவங்க 2 பேரோட ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ மறுபடியும் இதே சீனு இங்கேயே கட்டு. இதுக்கடுத்து நம்ம சாஞ்சி இருக்கிறத காட்டுறாங்க. அங்கே பார்த்தா அந்த ரெயின் கார்டு ஜாசா அந்த மொத்த வில்லேஜையுமே சூறையாடிக்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த கொற்ற மலையிலேயே நம்மளால சாஞ்சி சிகரெட்டை பற்ற வச்சு ஆராஃபாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஆராஃபாம் பண்ணிக்கிட்டே டயலாக் பேச ஸ்டார்ட் பண்ணுறான். நம்ம கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதில் பிரச்சனை நம்பர் 1, இங்கே இருக்க சின்ன பசங்க எல்லாத்தையும் கடத்துறதுக்கு இவ்வளோ பெரிய மான்ஸ்டர் கொண்டு வந்தது உண்மையிலேயே பெரிய பிரச்சனை தான். என்னதான் இவ்வளோ பெரிய மான்ஸ்டர் வந்தாலும் அது பொம்பளை மான்ஸ்டராக ஆகிப்போச்சு. ஸோ அதனால என்னால் அவங்க மேலே கை வைக்க முடியாது. இருந்தாலும் அந்த பேரண்ட்ஸ் அவங்களுடைய குழந்தையோட சேஃப்டியை உறுதிப்படுத்த வரைக்கும் அவங்க நிப்பாட்ட போகிறது கிடையாது. இதனால வந்த 3வது பஞ்சாயத்து இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணமான ஒன்னே அவங்க வந்தாலும் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாஞ்சி நேராக கில்லிங்கம் மேலே அட்டாக் லான்ச் பண்ணுறான். அதுக்கு கில்லிங்கம் சொல்லியிருப்பான், தம்பி உன்னால என்னை நினைச்சாலும் டிஃபீட் பண்ண முடியாது, வேணும்னா முடிஞ்சா அந்த ரெயின்கார்டு சாசாவிட்ட சண்டை போட்டு நீ ஜெயிச்சு காட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போ நம்ம சாஞ்சி உன்னோட வீக்னஸ் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கு கில்லிங்கம் சிரிச்சுக்கிட்டே, ஓ உன்னால கான்கோசாக்கி யூஸ் பண்ண முடியுமா, இங்கே யூஸ் பண்ணி முடிஞ்சா என்னை கொண்டு காட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு நம்ம கில்லிங்கம் சாஞ்சி மேலே அட்டாக் லான்ச் பண்ணுறான். சாஞ்சியும் அடி வாங்கி ஒரு வீட்டு மேலே போய் விழுறான். அப்போ ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் போகுது. அது என்ன ஃபிளாஷ்பேக்னா, நம்ம கபான் அடி வாங்கி படுத்து கிடக்கும்போது நம்ம ஜோரோவும் சாஞ்சி அவன்கிட்ட போய் பேசிப்பாங்கல்ல. அப்போ கபானு ஜோரோ கிட்ட உனக்கு கான்கோசாக்கி யூஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டிஸ் இருக்கு, அதை ஒழுங்கா யூஸ் பண்ணு அப்படின்ட்டு அட்வைஸ் கொடுத்துப்பான்ல. அப்போ சாஞ்சி அப்போ எனக்கு இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம கபான் சொல்லியிருப்பான், உனக்கு கான்கோசாக்கி யூஸ் பண்ணக்கூடிய அந்த ட்ரேட்ஸ் இருக்கு. அப்படி நீ கான்கோசாக்கி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கிங் ஆகணும்னு ஆசைப்பட்டேனா அதுக்கு நீ லூஃபி பைரேட் கிங் ஆகணும்னு ஆசை உன்னோட அடிமனசுலேருந்து வரணும்னு சொல்லியிருப்பான். அப்படியே சாஞ்சியோட சீக்வன்சஸை அங்கேயே கட் பண்ணுறாங்க. இப்போ பல வருஷமாக ஒன் பீஸ் ஃபேன்ஸ் எல்லாம் வெறி கொண்டு வெயிட் பண்ணிக்கிற அந்த ஈமு வர்சஸ் லூஃபி ஃபேஸ் ஆஃப் இங்கே நடக்குது.
லூஃபி கியர் 5 ஃபார்ம்ல ஈமுக்கு அகைன்ஸ்டா சண்டைக்கு ரெடி ஆயிட்டான். அப்ப ஈமு லூஃபியை பார்த்து சொல்றான், ஒரு வழியா நீ வெளியே வரணும்னு முடிவு பண்ணிட்ட ஜாய் பாய் அப்படின்னு சொல்றான். அதுக்கு லூஃபியும் வழக்கம் போல மத்தவங்க இப்பதெல்லாம் சொல்லி என்னை கூப்பிடாத, என்னோட பேரு மங்கி லூஃபி, நான் தான் பைரேட் கிங் ஆக போறேன்னு அவனை இன்ட்ரோடியூஸ் பண்றான். அப்படியே ஒன் பீஸோட ஃபைனல் பேட்டிலுக்கான ரவுண்ட் 1க்கு இங்கே பிள்ளையா சொல்லி போறாங்க. செயின்ட் நெரோனா ஈமு வர்சஸ் மங்கி லூஃபி அப்படின்னு டைட்டில் கார்டே போட்டாங்க. இப்படியே இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. இருந்தாலும் இந்த கடைசி பேனலை பார்த்து ஒன் பீஸ் கம்யூனிட்டி அரண்டு போச்சு. நானும் மிதந்து போயிட்டேன். ஏன்னா லூஃபி வர்சஸ் ஈமு ஃபைட்லாம் நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு 4-5 வருஷமா ஆகும்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் வரும்னு நான் துளியும் எதிர்பார்க்கல. நான் இப்போ சொல்றேன், இது வரைக்கும் வந்ததுலேயே ஒன் பீஸ் உடைய பெஸ்ட் ஆகுனா அது கண்டிப்பா எல்பா ஃபாக் தான். இந்த சாப்டர் அனிமேல வரும்போது கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த சாப்டர்ல இருக்க ஒரு பேனலை வச்சு எடிட்லாம் பறக்க விடலாம். அந்த அளவுக்கு மாஸ் சீன்ஸ் மட்டும்தான் இந்த சாப்டர்ல இருக்கு. இவன் அவனுக்கு பில்டப் பண்றதும் அவன் இவனுக்கு பில்டப் பண்றதும் இப்படி மாத்தி பில்டப் பண்ணி அடுத்த சாப்டருக்கு ஹைப்பை ஏற்றி எங்கேயோ வச்சிருக்காங்க. ஸோ பிரின்சஸ் ஷூரியும் புதுக்கும் ரீயூனியன் ஆக போறாங்க. அப்படின்னு ஆக்ஷனை விட்டு எமோஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா வெறியாகி போகும் எனக்கு. ஸோ இந்த எமோஷன்ஸ் கனெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு ஃபைட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா புண்ணியமாக போகும். ஆனால் அடுத்த சாப்டரில் என்ன நடக்க போகுதுன்னு அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். நம்மளால் முடிஞ்சதெல்லாம் வேண்ட மட்டும்தான் முடியும். ஸோ ஒரு வழியாக இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ நம்ம நினச்சதோட கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்க போகுது. ஏன்னா இதில் சொல்கிறதுக்கு கதை ஒன்றும் பெருசாக இல்லை. ஒன்லி ஆக்ஷன்ஸ் தான் அடிச்சு ஊண்டுக்கிட்டு இருக்காங்க. அண்டு பில்டப் சீன்ஸாக அள்ளி வச்சுருக்கானுங்க. ஏதோ தெலுங்கு படத்துக்கு ஈக்குவலாக ஒவ்வொரு ஹீரோக்கும் ஒவ்வொரு பில்டப் சீன் வச்சுருக்காங்க. எல்லாமே நல்லாவும் இருக்குது. ஸோ அடுத்த சாப்டரில் இதே பில்டப்பை அப்படியே எடுத்துகிட்டு போய் இன்னும் சூப்பர் சாப்டராக கொண்டு வந்தால் புண்ணியமாக போகும். இன்னும் அருமையாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு புதிய மாதிரி கன்வே பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். அண்ட் இது வரைக்கும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து அதை பண்ணிடுங்க. அண்ட் நானுமே ரீசெண்டாக வரக்கூடிய எல்லா ஒன் பீஸ் சாப்டரையுமே கவர் பண்ணிட்டே வரேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா எனக்கு மட்டும் நல்லது கிடையாது, உங்களுக்கும் தான் நல்லது. அண்ட் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. உங்களை அடுத்த வீடியோவில் அடுத்த சாப்டரோட வந்து சந்திக்கிறேன்.